பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. பிரமாதம். அகீரா சகீரா பிரகட்டோ. சாக்கால், உங்களுக்கு எந்த வயசுலயாவது ஞானம் வந்துச்சு? வீணான வேலைகளை விட்டுட்டு இப்பயாவது படிப்புல கவனத்தை செலுத்துறீங்களே, இது ரொம்ப நல்ல விஷயம் சாக்கால். இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் அந்த சன் சிட்டியை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றத பத்தியே நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாக்கால். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். சன் சிட்டிக்காக தான் நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் எதையும் புரிஞ்சிக்காம பேசுறது. போய் தேடு. நாம எந்த புத்தகத்தை தேடி வந்தோம் உனக்கு தெரியல. போய் தேடு. ஏதாவது தெரிஞ்சாதானே தேடுறதுக்கு. சோகாவால இந்த வேலையை செய்ய முடியாது ஷாக்கால். சோகாவால செய்ய முடியாது. தயவு செஞ்சு என்ன நேராக்கிடுங்க ஷாக்கால். தலைகிழ என்னால தொங்க முடியல. நான் தேடி வந்த சாவி எனக்கு கிடைச்சிடுச்சு. இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு. ஆமா, நான் என்ன சொன்னா அங்க பாரு. எது வேணும்? எதுவா? இங்க என்ன நடக்குது? இது எங்க இருந்து வந்தது? என்னது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இங்க எப்படி ஒரு புது கேட் வந்துச்சு? இது என்ன புது இடமா இருக்கு? இது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க ஓ என் காலு. என்னது? அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல இருக்கு. இந்த கேட்டை யார் உருவாக்குனாங்க, எதுக்கு உருவாக்குனாங்கன்னு தெரியலையே. உள்ள போன எல்லாரும் எங்க போயிட்டாங்க? என்ன பாத்துக்கிட்டு இருக்க ரங்கிலா? உள்ள போ. உள்ள ரொம்ப அழகான இடம் இருக்கு. போ. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா போக மாட்டேன். தாத்தா, சீக்கிரம் வாங்க தாத்தா. தாத்தா, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. கேட்வே டு தி லாஸ்ட் வேர்ல்ட். கேட்வே டு தி லாஸ்ட் வேர்ல்ட். இது எப்படி இங்க வந்தது? இதுக்குள்ள யாராவது போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களால தானா வெளியே வர முடியாது. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். ஜெய்சிங் சௌகான். உன் நகரத்தை சேர்ந்த பல மக்கள் இந்த வழியா அந்த பக்கம் போயிட்டாங்க. அவங்கள நீங்க காப்பாத்தணும்னா நீயும் ருத்ராவும் கண்டிப்பா உள்ள போய்தான் ஆகணும். உள்ள போனவங்க யாரும் திரும்பி வர முடியாது. புரியுதா? ஷாக்கால்.
நீங்க எங்க போனீங்க? ஜெய்சிங், எதுக்காக என்ன இப்படி மாட்டி விடுற? என்ன காப்பாத்து. நீ காப்பாத்தலனா நான் வேற வழியா வெளியே வந்துடுவேன். ஆனா அதுக்கப்புறம் உன் முன்னாடி நான் வரமாட்டேன். நான் உன் முன்னாடி வரலனா இந்த சன் சிட்டி மக்களும் உன் முன்னாடி வரமாட்டாங்க. புரிஞ்சுக்க. நான் மந்திரவாதி. என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். நீ மிகப்பெரிய அறிவாளி. ஆனா என் முன்னாடி தோத்து போய் நிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ இவ்வளவு கோவப்படுறது இந்த நகரத்து மக்களுக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. இதுக்கப்புறமும் நீ யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தா உன் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஜெய்சிங், சன் சிட்டி மக்களை நீ காப்பாத்த நினைச்சனா நீ என் சொல்படி கேட்டு நடக்கணும். நீயும் ருத்ராவும் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த நகரத்து மக்களை நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். நான் இந்த சன் சிட்டி மக்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆமா ருத்ரா, நீ வீட்டுக்கு போ. நான் உள்ள போறேன். ஷாக்கால், ருத்ராவை இப்ப வீட்டுக்கு போக விடு. தாத்தா, நீங்க இல்லாம என்னால இங்க இருக்க முடியாது. நானும் உங்க கூட வரேன். நான் சொல்றது கவனமா கேளு. நீ வீட்டுக்கு போய் ஆக வேண்டியதை பாரு. நாங்க இவனை சமாளிச்சுக்கிறோம். ஷாக்கால், நாங்க உள்ள போக தயாரா இருக்கோம். ஆனா நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துடாத. நாங்க உள்ள போனதும் சன் சிட்டி மக்களை நீ வெளியே விட்டுறணும். ஷாக்கால் எப்பவும் சத்தியத்தை மீற மாட்டான். ஒரு தடவை சத்தியம் கொடுத்துட்டா அந்த சத்தியத்தை கண்டிப்பா மீற மாட்டேன். ஷாக்கால், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அகீரா, சகீரா, மோ கிசுபெரிக்கோ. ருத்ரா, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எதுக்கு நீ கோவப்படுற? போ, ஒழுங்கா உங்க தாத்தாவை கூட்டிட்டு உள்ள போ. இல்ல உன் சன் சிட்டி மக்கள் எப்பவும் வெளியில வர மாட்டாங்க. ருத்ரா, என் கூட வாப்பா. சன் சிட்டி மக்களை காப்பாத்தணும்னா நாம இத பண்ணித்தான் ஆகணும். ரங்கீலா, நீ எங்க உள்ள போய்கிட்டு இருக்க? நில்லு. நீ அரண்மனைக்கு போ. இந்த நகரத்தோட புதிய ராஜாக்கு வரவேற்பு கொடுக்க எல்லாரையும் தயாரா இருக்க சொல்லு. ஷாக்கால், நீ சொன்ன மாதிரியே நாங்க எல்லாரும் கேட்டுக்குள்ள வந்துட்டோம். ஆனா நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்து. ஜெய்சிங், என்னோட சத்தியம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு நீ ஞாபகப்படுத்த வேண்டாம். ஆனா அந்த சத்தியத்தை நான் கண்டிப்பா நிறைவேற்ற போறது கிடையாது. என்னை பத்தி தான் உனக்கு தெரியுமே. வரட்டுமா? ஷாக்கால், ஷாக்கால் நான் நினைச்ச மாதிரியே பண்ணிட்டான். இது வரைக்கும் தாத்தா ருத்ராவுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் நான் சமைச்சிருக்கேன். இப்படி ஒரு நாள் ஷாக்காலுக்காக சமைப்பேன்னு என் கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல. என்ன பண்றது? எனக்கு தான் என் மேல கோவமா வருது. நான் தாத்தாவை அங்க கூட்டிருக்கவே கூடாது. நான் கூப்பிட்டதுனால தான் அதுக்குள்ள போனாங்க. திரும்பி வருவாங்களான்னு தெரியல. நீங்க வருத்தப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா, நீ எப்படி இங்க வந்த? சத்தம் போடாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. ருத்ரா, நீ எப்படி அந்த மாதிரி உருமாற முடியும்? வெரி சிம்பிள், இப்படிதான். நான் பார்க்க உங்க நீஸ் மாதிரி இருக்கேனா? எவ்வளவு நேரம் ஆகும்? ஷாக்கால் ரொம்ப பசியோட இருக்காரு. இதை நிறுத்துங்க. அடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
என் கிச்சனுக்குள்ள யாராவது இப்படி சத்தமா பேசுனாங்கன்னா அது இவங்களுக்கு பிடிக்காது. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வருது. நீங்க எதுக்கு தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓலாரி ஓல, நான் தான் சஃபோலா. ஜோகா, ஒன்னால எதுவும் முடியாது. நான் எப்பயாவது இங்கிருந்து தப்பிச்சு போறப்பா. தாத்தா, நம்ம எல்லாரும் இங்க எப்படி இருப்போம்? ருத்ரா, நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். நீங்க எல்லாரும் இங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இது ருத்ராவோட இமேஜ். உண்மையான ருத்ரா அரண்மனையில இருக்கான். கேட்வே டு தி லாஸ்ட் வேர்ல்ட்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவன் போயிருக்கான். புரியுதா? அதனால நீங்க 2 பேரும் நார்மலா இருக்கணும். ஷாக்கால் நம்மள ஒரு வேளை பார்த்துட்டு இருக்கலாம். அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஓ, இது ரொம்ப நல்ல விஷயம் தாத்தா. தாத்தா, நீங்க வந்துட்டீங்களா? இதுக்கப்புறம் எங்களுக்கு பயமே இல்ல. நீங்க எப்படியாவது எங்களை காப்பாத்திடுவீங்க. கண்டிப்பா. மைரா, உன் கால்ல கிராப் இருக்கு. சக்கர் மதர் காலை கதச்சு. ருத்ரா, காப்பாத்து, காப்பாத்துங்க. சாரி, இத நான் எடுக்கிறேன். சந்தர் மந்தர் காலி கலந்தர் சூ. மைரா, இந்த கிராபை எடுக்க சொன்ன எதுக்காக இன்னொன்னு வர வச்ச? மைரா, நீ எதுக்காக இன்னொரு கிராப் ஆட் பண்ண? மைரா, இதுக்கப்புறம் மேஜிக் பண்ணாத. ருத்ரா, தாத்தா என்ன காப்பாத்துங்க. இத பாருங்க, நாம எல்லாரும் கண்டிப்பா இங்க இருந்து வெளியே போவோம். ஆனா அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அப்புறம் நீங்க இப்ப சிரிச்சீங்கல்ல, அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா ஷாக்கால் நம்மள கண்காணிச்சிட்டு இருப்பான். நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத அவன் பார்த்தானா கோபத்திலேயே பைத்தியம் ஆயிடுவான். அப்புறம் நமக்கு சாதகமா கண்டிப்பா அவன் ஏதாவது ஒரு தப்ப பண்ணுவான். இந்த லாஸ்ட் வேர்ல்ட்ல இருந்து நாம கூடிய சீக்கிரம் வெளியே போவோம். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். சூடான சாப்பாடு உங்களுக்காக ரெடியா இருக்கு. பூரி, மட்டன் புலாவ், கஸ்டர்ட், பாலக் பன்னீர், டால் எல்லாம் இருக்கு, சாப்பிடுங்க. என்னால இத நம்பவே முடியல. கிங்கா மாறிட்ட. இனிமே அந்த சன் சிட்டியோட கிங் நான் தான். புது ராஜா சார், இவ தான் என்னுடைய நீ சோனியா. கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கலான்னு வந்திருக்கா. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா இவளை நான் இங்க தங்க வைக்கிறேன். இல்லன்னா நான் திருப்பி அனுப்பிடுறேன். இந்த சின்ன பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கு. இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மாமா மாமா, தாத்தா தான் பெரிய மேஜிஷியன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. ஆனா ஷாக்கால் அவரை விட பெரிய மேஜிஷியனா இருக்காரு. எல்லாரும் எப்படி மறைச்சிட்டாருன்னு பாத்தீங்களா? ரொம்ப சரியா சொன்ன. இந்த ஷாக்கால் தான் எல்லார விட பெரிய மெஜிஷியன். ஷாக்கால் அங்கிள், நீங்க எல்லாரையுமே எங்க அனுப்பிட்டீங்க? நான் ருத்ராவை கொஞ்சம் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா நானும் அவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இங்க என்ன நடக்குது? அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இத பாருங்க பசங்களா, ஷாக்கால் நமக்கு கெடுதல் பண்றதா நினைச்சிட்டு நம்ம எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணி இருக்கா. ஏன்னா இங்க ரொம்ப நிம்மதியா இருக்கு.
அதோட இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். சன் சிட்டில கூட நாம இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்ததில்ல. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். என்ன நடக்குது இங்க? எல்லாரையும் அங்க அனுப்புனதே அவங்க கஷ்டப்படணும்னு. ஆனா என்ன நடக்குதுங்க? அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க கூடாது. என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. அவங்க சந்தோஷத்தை நான் உடனே பறிச்சாகணும். சோகா, நாமளும் உடனே அங்க போய் ஆகணும். அவங்க சந்தோஷமா இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. நிச்சயமா முடியாது. ஷாக்கால் அங்க மந்திரத்தை தேடிக்கிட்டு இருக்காரு. நம்மள இங்க பாதுகாப்புல விட்டுட்டு அவரு பாட்டுக்கு போயிட்டாரு. ஓகே. சபோலா அங்கிள், சோகா அங்கிள், லாஸ்ட் வேர்ல்டோட கேட் கீப்பர் வந்திருக்காங்க. ஒலாரி ஒலா, இந்த குழந்தை என்ன சொல்றா? கேட் கீப்பரா? அது எப்படி வர முடியும்? முடியும். நான் லாஸ்ட் வேர்ல்ட்ல இருந்து வந்திருக்கேன். முன்னாடி நாங்க தனியா இருக்கும்போது நிம்மதியா தான் இருந்தேன். ஆனா நீங்க அங்க நிறைய பேரை அனுப்பிட்டீங்க. ஆமா, அதனால நான் இங்க 24 மணி நேரமும் பாதுகாக்க வேண்டியதா இருக்கு. நான் இங்க இருந்து 2 பேரை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். அவங்க எப்பவும் தூங்க கூடாது. அங்க அவங்க எனக்கு காவலா இருக்கணும். இந்த 2 அங்கிளும் 24 மணி நேரம் ஷாக்கால் அங்கிளுக்கு காவலா இருப்பாங்க. இவங்க எப்பவுமே தூங்க மாட்டாங்க. ஆனா எனக்கு ரொம்ப தூக்கம் வரும். எனக்கும் தூக்கம் வரும். நானும் தூங்குவேன். நான் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருப்பேன். இப்ப கூட தூங்க தான் போயிட்டு இருக்கேன். நானும் தூங்க தான் போறேன். நீ அந்த பக்கம் போ. அங்க ரங்கீலா சிங்கிலின் 2 பேர் இருக்காங்க. அவங்கள வேணா உன் கூட கூட்டிட்டு போ. நான் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறேன். ஆனா ஒருவேளை நீங்க முழிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்த தெரியும் சேதி. இப்ப நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மேஜிக் பண்ணி தூங்கிடலாம். அவன் மட்டும் நம்மள பார்த்தானா நம்மள கூட்டிட்டு போயிடுவான். கிடைச்சிடுச்சு. நான் எதிர்பார்த்தேன். அந்த மந்திரம் கிடைச்சிடுச்சு. டோரை ஓபன் பண்ணிரலாம். அகீரா சகீரா, மேஜிக்கல் டோர் ஓபன் இன் டோர். மந்திரம் கிடைச்சிடுச்சு. இந்த மந்திரத்தை வச்சு அந்த டோரை ஓபன் பண்ணிடுவேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போக போறேன். அவங்க சந்தோஷத்தை கெடுக்க போறேன். வெரி குட். நாளைக்கு சன்ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் போய் அந்த கேட்டை திறந்துடுவேன். அகீரா சகீரா டோர். என்ன வேர்ட் அது? மேஜிக்கலா மேஜிக்கா? இல்ல, இது எப்படி நடந்திருக்கும்? ருத்ரா எப்படி வெளியில வந்தான்? அவனையும் ஜெய்சிங்கையும் நான் தானே உள்ளே அனுப்பி வச்சேன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். தாத்தா கூட ருத்ராவுடைய இமேஜ் தான் போயிருக்கு. இங்க இருந்த நீஸ் தான் ருத்ரா, தெரியுமா? நீங்க 2 பேரும் தூங்கிட்டா இருக்கீங்க. என் கூட வாங்க, போலாம். ஞாபகம் வந்துச்சு. அகீரா சகீரா. ருத்ரா, உன்னால இந்த கதவை திறக்க முடியாது. ஏன்னா நீ ரொம்ப சின்ன பையன். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாத.
அகிரா சகிரா Focus and believe. Akira Zakira magic door open it up. ருத்ரா தாத்தா இல்ல நான் போட்ட அருமையான இந்த பிளான் எப்படி ஃபெயிலியர் ஆச்சு? ஷாக்கால், இதுக்கெல்லாம் காரணம் ருத்ரா தான். நீ அவனோட வயசை பார்த்து அவனோட மேஜிக்க சந்தேகப்படாத. வெரி குட் ருத்ரா. இன்னைக்கு நீ எங்க எல்லாரையுமே காப்பாத்திட்ட. ஜோகாவால முடியாது, இப்ப உன்னாலும் முடியாது ஷாக்கால். தயவு செஞ்சுங்கிறது ஓடிடுங்க, இல்லைன்னா ஜெய்சிங் லாஸ் வேர்ல்ட்ல அடிச்சிட போறான். சீக்கிரம் ஓடிடுங்க. ஜெய்சிங், இந்த போர் இன்னும் முடியல. நான் மறுபடியும் கண்டிப்பா திரும்பி வருவேன். உங்களை விட மாட்டேன். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். இந்த பேலஸ் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. அற்புதமான கலைஞர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இது அற்புதமா கட்டியிருக்காங்க. இது மேல யார் கண்ணும் படக்கூடாது. ரொம்ப சரியா சொன்னீங்க ஷாக்கால். இவ்வளவு பெரிய பேலஸ் நமக்கு எங்க தேடினாலும் கிடைக்காது. உண்மையிலே இது ரொம்ப அழகா தான் இருக்கு. இதே மாதிரி நம்மளோட பேலஸும் அழகா இருந்தா நல்லா தானே இருக்கும். உண்மைதான் ஷாக்கால், அந்த பேலஸ் ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர், மார்வலஸ், மைண்ட் ப்ளோயிங். வாட் an architecture, masterpiece. நிறுத்துங்க. நீங்க ஏன் பேலஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஆனா அந்த ஜெய்சிங் சௌகானோட பேலஸ புகழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. அவனோட பேலஸ நான் எப்படி மறைக்க போறேன்னு பாருங்க. அந்த பேலஸ் இல்லைன்னா அத பார்த்து யாரு புகழ போறாங்க? இந்தா வாங்கிக்கோ. சரி சரி, கொஞ்ச நேரம் எல்லாரும் விளையாட்டுக்கு பிரேக் கொடுங்க. ஜின்சூம், இந்தாங்க ஃப்ரெஷ்ஷான பீனட் ஜூஸ். வாவ், சூப்பர் பீனட் ஜூஸா? உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல? ருத்ரா, மாயிரா, ரெண்டு பேரும் வந்து ஜூஸ் குடிங்க. ரங்கீலா, இந்த ஒரு ரவுண்ட் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறமா நாங்க குடிக்கிறோம். இல்ல ஃபர்ஸ்ட் ஜூஸ் குடிங்க, அதுக்கப்புறம் விளையாடுங்க. சரி ருத்ரா, முதல்ல நம்ம ஜூஸ் குடிச்சிடலாம். இல்லனா ரங்கீலா நம்மள விளையாட விட மாட்டாரு. அந்த ஜூஸ் குடிக்கிற வரைக்கும் நம்ம கேமை மேஜிக் ப்ளே மோட்ல வச்சிடலாம். As you say. நான் இங்க இருந்து போறதா நல்லது.
நான் எங்க போனாலும் சரி உங்க 2 பேரால நான் தான் எப்பவுமே உதவாங்குறேன். ஏன் இப்படி பண்றீங்க? நான் இந்த தாத்தா கிட்டே சொல்றேன். தாத்தா தாத்தா சீக்கிரம் வாங்க. சாரி வருண், தாத்தா இப்ப வீட்ல இல்ல, அவர் மெஜிஷியன்ஸ் லைப்ரரிக்கு போயிருக்காரு. நீ இந்த ஜூஸ குடி. குட். பேலஸ்ல எல்லாம் சரியா இருக்கு. ஜெய்சிங், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீ புக்ஸ் படிக்கிறியா இல்ல உன்னுடைய பேலஸ பாத்துக்கிட்டு இருக்கியா? இதோ பாருங்க, நான் இங்க புக்ஸ் படிக்கத்தான் வந்திருக்கேன். பேலஸ்ல என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பசங்க தனியா இருக்காங்க. ஷாக்கால் 24 மணி நேரமும் சன்சிட்டியை எப்படியாவது அழிக்கணும்னு தான் துடிச்சிட்டு இருக்கான். இத்தனை புக்ஸ் ஒன்னா எப்படி கீழே விழுந்துச்சு? இதெல்லாம் ஒன்னா எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு நேரம் அதிகமாகுமே. நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஜெய்சிங் சௌகான், இதுவரைக்கும் என்கிட்ட நீ மாட்டாம என்ன எவ்வளவு ஏமாத்தி இருக்க. ஆனா இன்னைக்கு நான் உன்னை ஏமாத்த போறேன். அகீரா சகீரா பேலஸ் லிப்டோ. தேங்க்யூ ஜெய்சிங் சார். ஜெய்சிங்கோட பேலஸ மறைக்கிறது எனக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சு. நான் இப்போ இந்த பேலஸுக்கு பதிலா பேலஸோட இமேஜை மட்டும் இங்க ஃபிட் பண்ணிடுறேன். அகீரா சகீரா பேலஸ் இமேஜ் கிரியேட்டோ. நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த இடத்துக்கு ஜெய்சிங் சௌகான் வர்றதுக்குள்ள என்னால நிறைய விஷயங்களை இங்க செஞ்சு முடிக்க முடியும். முடிப்பேன். சரி, நீங்க நல்லா விளையாடிட்டே இருங்க. நான் அதுக்குள்ள போய் கார்டன்ல தண்ணி ஊத்திட்டு வந்துடுறேன். யாரும் இங்க சீட்டிங் பண்ணிடக் கூடாது. நான் போயிட்டு இப்ப வந்துடுவேன். அடடா, இங்க இருந்த தண்ணி பைப் எங்க? எவ்வளவுதான் பாதுகாப்பா வச்சாலும் வச்ச இடத்த மறந்துடுறேன். அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். அட, இங்க இருந்த கார்டன் எங்க காணாம போச்சு? ருத்ரா, 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 வெளியில இருந்த ரங்கிலா, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க வெளியே போகணும்னு சொல்றீங்களா? வெளியே என்ன ஆச்சு? வா, சரி வாங்க பார்க்கலாம். எங்க மரங்கள் எங்க போச்சு? நாம எப்படி திடீர்னு ஸ்பேஸ்க்கு வந்தோம்? எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நாம எப்ப ஸ்பேஸ்க்கு வந்தோம்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ருத்ரா, உண்மையாவே இது ரொம்ப பெரிய விஷயம் தான். நம்ம எப்படி திடீர்னு ஸ்பேஸ்க்கு வந்தோம்? இப்ப நம்மளால எப்படி திரும்ப கீழே போக முடியும்? மம்மி, இதுக்கெல்லாம் பின்னாடி கண்டிப்பா ஷாக்கால் தான் இருப்பான். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால்.
எப்படி இருக்கிற ருத்ரா? நீ ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்ட. இத செஞ்சது வேற யாரும் இல்ல, நான் தான் ஷாக்கால். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது. அந்த ஆபத்துகளை பத்தி நீங்க கற்பனை கூட செஞ்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க என்ன பண்ணாலும் இங்க இருந்து உங்க தாத்தாவை உங்களால தொடர்பு கொள்ளவே முடியாது. முதல் ஆபத்தை எதிர்கொள்ள நீங்க தயாரா இருங்க. Zibaiska Meteor's Deflector! जंतर मंतर काली कलंतर चू। मायरा प्लीज मैजिक பண்ணாத. சாரி. இப்போ இந்த சாரியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? Zibaiska Rage Wall Creator! वाव रुद्रा! ருத்ரா காப்பாத்து! தாத்தா! மைரா, வருண், நீங்க ரெண்டு பேரும் இங்க பாத்துக்கோங்க. ருத்ரா கொஞ்சம் பின்னாடி பாரு. ருத்ரா, உனக்கு ஒன்னும் ஆகல? நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம எப்படியோ ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். ருத்ரா, நீங்க எல்லாரும் ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டதா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காதீங்க. இங்க இன்னும் ஆபத்துகள் இருக்கு. ஒவ்வொன்னா எல்லா ஆபத்தையும் நீங்க சந்திக்க போறீங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க. ஷாக்கால், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாத. இப்ப சன் சிட்டி பூமியில இல்ல, தெரிஞ்சுக்க. அதனால உன்னால எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சன் சிட்டி சூரியன் பக்கத்துல போனதும் பஸ்மமாயிடும். நீங்க எல்லாரும் அழிஞ்சிடுவீங்க. நல்லது பண்ணா நமக்கு நல்லதா நடக்கும். நம்ம பயப்படுறதால நமக்கு எதுவுமே ஆகாது. எல்லாரும் உள்ள வாங்க. நம்ம பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கலாம். சரி, என்ன பண்றது, என்ன பண்றது? அடடா, ரொம்ப சூடா இருக்கே. ஆமா, ரொம்ப சூடா இருக்கு.
ஆரம்பிச்சிருச்சு. அட அங்கதானே நெருப்பு பிடிச்சிருக்கு. ஆனா எங்க எதுக்காக புகை வருது? யாராவது ஏதாவது பண்ணுங்களே. தப்பிச்சிட்டேன், எப்படியோ தப்பிச்சிட்டேன். எல்லா பக்கமும் நெருப்பு பிடிக்குது. இதுக்கப்புறம் அமைதியா நின்று நம்ம வேடிக்கை பார்க்க கூடாது. வாங்க இப்ப நம்ம மாடிக்கு போலாம். ஃபர்ஸ்ட் நான் பேலஸை சூரியனை விட்டு எப்படியாவது தள்ளி எடுத்துட்டு போகணும். Ibaiska Rage Wall Creator. ருத்ரா, நம்ம சூரியன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஆனா இந்த நெருப்பெல்லாம் என்ன பண்றது? Ibaiska Cloud Creator. Ibaiska Cloud Creator. जंतर मंतर गाली कलंतर क्लाउड क्रिएटो. Sorry. மாயிரா, எத்தனை தடவை சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டல. வாவ் ருத்ரா, நீ சாதிச்சிட்ட. இதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்களை தப்பிக்க நான் விட மாட்டேன். என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. ருத்ரா, தயாராயிரு. நீ இப்போ இந்த மந்திரவாதி ஷாக்கால் கிட்ட மோத போற. ஷாக்கால், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. அகீரா, சகீரா, பசூகா, பிளானட்டோ, ஓபனிட்டோ. ருத்ரா, இதுக்கு மேல உன்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன இது?
ஷாக்கால், உன்னால என்னோட ஃப்ரெண்ட்ஸை ஒன்றும் பண்ண முடியாது. Zibajska, Pustino! ருத்ரா, இந்த ஷாக்கால் உன்னை அழிக்கிறதுக்காகவே இன்னைக்கு இங்க வந்திருக்கான். Focus and believe. என்னால இதை பண்ண முடியும். Zibajska, boom, chick, boom. தாத்தா, ருத்ரா எங்களை காப்பாத்திட்டான். ஆனா அவன் உள்ள மாட்டிக்கிட்டான் தாத்தா. Zibajska, Pulino! தாத்தா வந்துட்டீங்களா? ருத்ரா, நீ நல்லா இருக்கல? இந்த சேசிங் சௌகான் எப்படி இங்க வந்தான்? Zibajska, Walpole Creato! சேசிங் சௌகான், இந்த மேஜிக் சூறாவளியில நான் ரொம்ப நாள் மாட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் வருவேன், கட்டாயம் வருவேன். வந்து உன்னை பழி தீர்ப்பேன். ருத்ரா, இன்னைக்கு நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க. பெரிய மெஜிஷியனால கூட இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்க முடியாது. ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ருத்ரா. ருத்ரா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? தாத்தா, நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. வருண், மைரா, நீங்க 2 பேரும் ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? தாத்தா, நீங்க 2 பேரும் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மைரா, நாங்க 2 பேரும் டெலிபதி மூலமா ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ருத்ரா, எங்க பக்கத்து வீட்டுல புதுசா ஒரு பையன் வந்திருக்கான் ருத்ரா. அவன் தான் விஷயமே இல்லாம என்ன ரொம்ப அடிச்சிட்டான். நான் அமைதியா இங்க வந்துட்டு இருந்தேன்னா திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் அப்பவே இவன் கிட்ட சொன்னேன், வருண் அடி அவனை நல்லா அடின்னு சொன்னேன். ஆனா இந்த பயந்தாங்கோலி தான் அடி வாங்கிட்டே இருந்தான். என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதனால நான் அந்த பையனை என்னோட மேஜிக்க வச்சு அப்படியே ஒரு பஞ்ச் விட்டேன். இதே மாதிரி தான் மைரா என்ன அங்கேயும் அடிச்சான். முதல் கண்ணை அவன் காயப்படுத்தினா, 2வது கண்ணை மைரா காயப்படுத்தினான். தாத்தா, ஏதாவது ஒரு மேஜிக் சொல்லுங்களேன். என்னோட பாடி ஃபிட்டா இருக்கணும், நான் மஸ்குலரா இருக்கணும். யாராவது என்ன தாக்குனாங்கன்னா அட்லீஸ்ட் என் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காகவாவது நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல தாத்தா. அந்த மாதிரி மேஜிக் இருக்கா? இருக்கு வருண், அந்த மேஜிக்கை நான் உனக்கு சொல்லித்தரேன். ஆனா நீ இதை உன்னோட செல்ஃப் டிஃபென்ஸுக்காகத்தான் யூஸ் பண்ணிக்கணும். சண்டைக்காக யூஸ் பண்ணக்கூடாது. ப்ராமிஸா? கண்டிப்பா தாத்தா, ப்ராமிஸ். நீங்க மந்திரத்தை சொல்லுங்க ப்ளீஸ். புது மேஜிக்கா? Zibajska பாடி ஸ்ட்ரென்த். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இதுக்கப்புறம் நானும் என் மஸ்குலர் பாடியை ரெடி பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் என் லுக்க பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. இது ரொம்ப சிம்பிளான மந்திரம். அபேஸ்கா சபேஸ்கா.
பாடியோ பலூனோ சக்கும். தாத்தா பலூனோன்னு சொல்லலையே. பலூனுக்கான அர்த்தம் பலூன் ஆச்சே. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஆகல. என்ன இது? தாத்தா, நான் மேஜிக்க மாத்தி சொல்லிட்டேன். நான் பலூன் ஆயிட்டேன். இங்க பாருங்க தாத்தா, நான் பலூன் ஆயிட்டேன். ரங்கிலா, நீ எதுக்கு மறைஞ்சிருந்து மந்திரத்தை தப்பா கத்துக்கிற? தாத்தா, இன்னைக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்க. நான் ரங்கிலாவை கீழே இறக்கி விடுறேன். மயிரா, என் உடம்புல இருந்து காத்த எடுக்கிறியா இல்ல என் உயிரை எடுத்து விடுறியா? நான் எப்படி அடி வாங்குறேன்னு பாரு. நல்லது பண்ணா ஏய், பணம் எங்க? ஏய், உன்னதான் பணம் எங்க? வாங்கின பொருளுக்கு பணம் கொடுத்துட்டு பாப்பா, என்ன பண்ற நீ? என்னோட பேரு ராம்போ ப்ரோன் பிரேக். நான் மாஸ்டர் ஷூ மியூசிஷியனோட ஸ்டூடெண்ட். எங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நாங்க இப்படி தான் எடுத்துக்குவோம். நான் என்னோட பாஸ் மியூசிஷியனுக்காக திங்ஸ் வாங்கிட்டு போறேன். என்கிட்ட பணம்லாம் கிடையாது. அவருக்கு ஏதாவது தேவைப்பட்டா இப்படி தான் எடுத்துக்குவாரு. அப்படியா? உன்னோட மாஸ்டர் என்ன ராஜாவா? நீ எப்படி பணம் தராம போறன்னு நானும் இப்ப பாக்குறேன். உன்னோட கோலை நீயே வச்சுக்க. யாராவது உன்னை தடுத்து நிறுத்துங்க. பணம் தராம பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். இன்னைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் கிடைச்சிருக்கே. சிங்கிலி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னைக்கு இந்த பொருட்கள்லாம் பார்த்தா பாஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உன்கிட்ட எல்லாமே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் இருக்கு. அதை என்கிட்ட கொடு. ருத்ரா, ருத்ரா, கொஞ்சம் சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு கிளம்பி வா. ஒரு பையன் மார்க்கெட்ல ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கான். அதை இப்படி கொடுத்துட்டு போ. நீ சன்செட்டுக்கு என்ன புதுசா? நான் சாதாரணமா காரணம் இல்லாம சண்டை போட மாட்டேன். அதனால நான் பாசமா சொல்றேன், ஒழுங்கா உங்க பொருட்களுக்கு பணம் கொடு, இல்ல பொருட்களை திருப்பி கொடுத்துரு. நான் என் பொருட்களை திரும்ப தரமாட்டேன். என்னோட பொருளை கேக்குறியே, நீ யாரு? நான் சன்சிட்டியோட பெரிய மெஜிஷியன் ஜெய்சிங் சௌஹானோட கிராண்ட்சன் ருத்ரா. நீ யாரா இருந்தாலும் சரி, உன்னோட ஆர்டர்லாம் என்கிட்ட பழிக்காது. எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை தான் நான் செய்வேன். உன்னால முடிஞ்சா என் பொருளை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு பார்க்கலாம். நிறுத்து. நீ என்ன மேஜிக் பண்ண போறியா? எனக்கு மேஜிக் எல்லாம் தெரியாது. இப்பதான் நான் பாஸ் கிட்ட கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்கிட்ட மோதணும்னு நினைச்சா கையால மோதலாம், வா. நல்லா இருக்கே. நீ எங்க கிட்ட ஆர்டர் பண்ணுவியா? ஃபைட் பண்ணலாம்னு சொல்ற, ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிற. உன்னோட சைஸ பாரு, அப்படியே ருத்ராவோட சைஸ பாரு. இப்படி சண்டை போட்டா இது சரிசமமான ஃபைட்டா? அப்படின்னு பார்த்தா மேஜிக்கும் சரிசமமான ஃபைட் இல்ல தானே? உனக்கு மேஜிக் தெரியும், எனக்கு தெரியாது. மேஜிக்ல என்ன மாதிரி உடம்ப வளர்த்து என் கூட மோது. ருத்ரா, இவன் சண்டை போடணும்னு ரொம்ப ஆசைப்படுறானே. இவனை போல மாதிரி நீயும் சண்டை போடு, அப்பதான் அது சரிசமமான ஃபைட். நான் சண்டை போடணும்னு நினைக்கல, ஆனா நீ சண்டை போடணும்னு நினைக்கிறியே. சரி, ஓகே. பாய்ஸ்கா பாடி ஸ்ட்ரென்த்தும்.
என்னை அடிச்சு பறக்க விட்டா. பாஸ் அகடம் பகடம் பக்கடி கஜாலா ஜாது மாது ஏசா. என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க? பொருட்களாம் எங்க? போங்க பாஸ், நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். அந்த ருத்ரா என்ன பேப்பர் மாதிரி நல்ல காசைக்கு தூக்கி எறிஞ்சிட்டான் பாஸ். அதனால உங்களுக்கு வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் அங்கேயே போட்டுட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் பாஸ். இந்த ருத்ரா யாரு? அந்த ருத்ரா சன் சிட்டியோட பெரிய மெஜிஷியன் ஜெய்சிங் சௌகானோட பேரன். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஷூ மெஜிஷியனோட ஸ்டூடெண்ட்டையே அடிச்சிருப்பான். இதுக்கப்புறம் அந்த சன் சிட்டில இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஷூ மெஜிஷியனோட ஷூஸ் என்ன பண்ண போகுதுன்னு காட்ட போறேன். இதுக்கப்புறம் அந்த ருத்ராவை இருக்க மாட்டான், அந்த ஜெய்சிங் சௌகான இருக்க மாட்டான். வாங்க வாங்க, ஷூஸ் வாங்கிக்கங்க, அழகான ஷூஸ் வாங்கிக்கங்க, எல்லாரும் வாங்கிக்கங்க. ஒரு தடவை போட்டீங்கன்னா நீங்க கழட்டவே மாட்டீங்க. வாங்க வாங்க, உங்களோட பழைய ஷூஸ கொடுத்துட்டு புது ஷூஸ வாங்கிக்கங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த ஆஃபர் இருக்கு. நாளைக்கு இதே ஷூஸ நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா காசு கொடுத்து தான் உங்களால வாங்க முடியும். வாங்க வாங்க. இந்த ஷூஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கே. எனக்கு அந்த டைகர் ஷூவா தாங்கல. எனக்கு அந்த வுல்ஃப் ஷூஸ் வேணும். இந்தாங்க என்னோட பழைய ஷூஸை வச்சுக்குங்க. வாவ், எனக்கு அந்த கேட் ஷூஸ் வேணும். எனக்கு அது கொடுங்களேன். எனக்கு அந்த டாகி ஷூஸ் வேணும். வாவ், இந்த ஷூஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு. முட்டாள் சன் சிட்டி மக்களே, நீங்க உங்க கால ஷூஸ் போடல, நான் தந்திரமா போட்ட சங்கிலியை தான் போட்டிருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் சொல்றதுதான் நீங்க எல்லாரும் கேட்க போறீங்க. அக்கடம் பக்கடம் மக்கடிக்க ஜாலா. இப்ப நான் பண்ண போற மந்திரத்தினால நீங்க எல்லாம் ஆக போறீங்க ஜிங்காலாலா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் வாங்க. எனக்காக நீங்க செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. வாங்க என் பின்னாடி. பாஸ், நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. இவங்க ரெண்டு பேரும் ருத்ராவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நிலைமை பார்த்தானா தானா வந்து நம்ம கிட்ட சரண்டர் ஆயிடுவான். யாரும் நிக்காதீங்க, உள்ள போங்க. பாஸ், இப்ப உள்ள எப்படி போறது? நீ எதுக்காக கவலைப்படுற? அந்த ருத்ராவோட நிலைமையை நான் மோசமாக்கலன்னா நான் ஒரு ஷூ மெஜிஷியனே கிடையாது. என்னோட ஆமை எனக்காக வேலை செய்யும். இதுதான் எதிரியோட அரண்மனை. உள்ள போ, உள்ள போய் கதவை திறந்து விடு. என்ன இது? யார் நீ? வேண்டாம் வேண்டாம். Zibaiska Vebreko. Zibaiska Vebreko. Zibaiska Vebreko. ஜெய் சிங், நீ என்னோட மேஜிக் வெப்ல கைதாயிட்ட. நீ உள்ள இருக்கிற வரைக்கும் எந்த மேஜிக்கும் வேலை செய்யாத.
உன்னால கண்டிப்பா வெளியிலயும் வர முடியாது. அடுத்து உன்னோட பேரனுக்கு தான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்க போறேன். ஏன்னா அவன் என்னோட ஸ்டூடெண்ட்ட அவமானப்படுத்தி இருக்கான். மியாவ் 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 மியாவ். மைரா நீயா? Ibaiska body strength. மியாவ். நான் தான் ஷூ மெஜிஷியன். நீ தானே அந்த ருத்ரா? நீ என்னதான் உன்னோட பாடியை டஃப் ஆக்குனாலும் என்னோட இந்த வெப்பை உன்னால கட் பண்ணவே முடியாது. உன்னோட இந்த பாடியால் தானே என்னோட ஸ்டூடெண்ட்டை அடிச்சு தூக்கி போட்ட. இப்ப இதுதான் உனக்கு தண்டனை. நல்லா தொங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன ருத்ரா, இப்ப காட்டு உன்னோட வீரத்தை. உனக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பாத்தியா? அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். மயூரா, வருண், காலையிலேயே வந்திருக்கீங்க. இவங்கெல்லாம் யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. இவர்தான் என்னோட பாஸ். இவர்தான் ஷூ மெஜிஷியன். இவங்க எல்லாரும் என்னோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. இங்க தொங்குறது உன்னோட தாத்தாவும் உன்னோட ருத்ராவும் தான். நல்லா பாத்துக்கோ. தாத்தா, ருத்ரா. நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள எங்க தாத்தாவையும் ருத்ராவையும் விட்டுடுங்க. இல்லன்னா 3 எதுக்கு 3 வரைக்கும் என்ன டைம் வேஸ்ட் பண்ணணும்? மேஜிக் பண்ணணும்னா உடனே மேஜிக் பண்ணணும். வெயிட் பண்ண கூடாது. வாங்க, நம்ம எல்லாரும் கார்டனுக்கு போகலாம். சீக்கிரம் எனக்காக சாப்பாடு ஏதாவது கொண்டு வாங்க. எல்லாரும் என்ன பின்தொடர்ந்து வாங்க. ஏன்பா ருத்ரா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? தாத்தா, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. ருத்ரா, இந்த வேவ்ல என்னோட எந்த மேஜிக்கும் வேலை செய்யல. தாத்தா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் எப்படி வெளியே வரணும்னு முன்னாடியே யோசிச்சுட்டேன். நான் சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க. இபாய்ஸ்கா பாடி நார்மலிஸ்டிகோ. சபாஷ் ருத்ரா. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு? அமைதியா இருங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. ருத்ரா, இங்க இருக்கிற இவங்க எல்லாரும் வெளியே போயாகணும். இல்லனா நம்ம அரண்மனையை அவங்க அழிச்சிடுவாங்க. இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா டிசாப்பியரோ. ராம்போ, எதுக்காக இன்னும் சாப்பாடு வராம இருக்கு? கிச்சனுக்கு போனவங்க என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வா. போ. பாஸ், கிச்சன் எடுத்தா தானே பார்க்க முடியும். இங்க கிச்சனே இல்ல பாஸ். எப்படி எல்லாமே காணாம போச்சு? நம்ம எப்படி எல்லாரும் இங்க வந்தோம்? நீ எப்படி எங்களை ஏமாத்தி பிடிக்க நினைச்சியோ அதே மாதிரி நான் உன்னை ஏமாத்தி உனக்கே தெரியாம உன்னை இங்க வர வச்சுட்டேன். உன்னோட பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சா இவங்க எல்லாரையும் சரி பண்ணிடு. அதுக்கப்புறம் இந்த இடத்தை விட்டு போயிடு. எனக்கே தெரியாம இங்க வர வச்சதுனால மட்டும் நீ ஜெயிச்சதா நினைக்காத, புரியுதா? நான் இவங்க எல்லாரையும் சரி பண்ண மாட்டேன். என் கண்ட்ரோல்ல இருக்கிற இவங்க தான் உங்களை சரி பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை பாருங்க. இவங்க தான் உங்களோட பாஸோட பார்ட்டிய வீணாக்க வந்திருக்காங்க. அதுவும் நம்மள கஷ்டப்படுத்த வந்திருக்காங்க.
அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். வருண், நாம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். நீ எதுக்காக இந்த மெஜிஷியன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? தாத்தா, ருத்ரா, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. சாரி மைரா. என்னாச்சு உனக்கு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு பாரு. இந்த ஷூ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மைரா கேட் மாதிரி பிஹேவ் பண்றா. இவளோட ஷூஸ்லயும் கேட் லோகோ இருக்கு. ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஷூ தானா? இந்த மெஜிஷியன் பேரும் ஷூ மெஜிஷியன் தானே? எஸ், இதான் விஷயம். கம் ஆன், வாங்க வாங்க. Zibaiska, boom, chick, chick, boom. ருத்ரா, நான் மேல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இல்ல, என்னோட ஆர்மி. ருத்ரா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நாங்க எல்லாரும் இவனோட கடையில இருந்து ஷூஸ் வாங்கி போட்டோம். அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒண்ணு நடந்துச்சு. நான் கண்டிப்பா இவனை சும்மா விட மாட்டேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னோட ஷூஸ். ஷூ மெஜிஷியன், இப்போ நீயே சொல்லு, உன்னை என்ன பண்ணணும்னு சொல்லு. உன்னோட ஷூவெல்லாம் எடுத்துட்டீங்கிறது போறியா, இல்ல இன்னும் பார்ட்டி நடத்தணுமா? பாஸ், பேசாம மன்னிப்பு கேட்டுங்க, இல்லன்னா மறுபடியும் போராட்டி எடுப்பாங்க பாஸ். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்ச தப்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் யாருக்கும் என் ஷூஸை கொடுத்து நான் கண்ட்ரோல் பண்ண நினைக்கவே மாட்டேன். ஷூ மெஜிஷியன், உங்க ஸ்டூடெண்ட் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. நீங்க உங்க ஸ்டூடெண்ட்க்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க. மேஜிக்க நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண சொல்லுங்க. ஆமா, நீ ரொம்ப சரியா தான் சொல்ற ருத்ரா. இதுக்கப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல மேஜிக்கும் நல்ல விஷயத்தை தான் நான் சொல்லி கொடுப்பேன். நான் இப்ப போயிட்டு வரேன். வா ரேம்போ. ஷூ மெஜிஷியன், எங்க கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க. நாங்க ராம்போ கூட விளையாடணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இவன் எங்க ஃப்ரெண்ட். நீ ரொம்ப நல்ல மனுஷன் ருத்ரா. தேங்க்யூ. ருத்ரா, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். யாராவது என்ன வருண் கிட்ட இருந்து காப்பாத்துங்க. ரங்கிலா, கொஞ்சம் திரும்பி பாருங்க. வருண் இங்க தான் இருக்கான். நீங்க எதுக்காக ஓடுறீங்க? என்ன சொல்ற ருத்ரா? வருண் அங்க இருக்கானா? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.